விபத்து ஏற்படும் நாளில் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படும் என்று திருச்சியில் முன்னாள் பிரதமர் தேவகவுடா பேட்டியளித்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் தரிசனம் செய்வதற்காக வருகை புரிந்த அவர் தரிசனத்திற்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். கர்நாடகாவில் உள்ள பெங்களூரு உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் மக்கள் குடிநீருக்காக மிகவும் கஷ்டப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் காவிரி பிரச்சினை குறித்து 2 மாநிலங்களுக்கும் ஒருமித்த கருத்து ஏற்படும் அந்த நாள் விரைவில் வரும் என்று நம்பிக்கை கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே சின்ன பாரண்டப்பள்ளி கிராமத்தில் மாரியம்மன் கோவில் திருவிழா நடைபெற்றது. இந்த திருவிழாவின் போது மாவிளக்கு எடுத்து வரும் நிகழ்வின் போது பட்டாசு வெடிப்பதற்காக கிராமத்தினர் பட்டாசு வாங்கி வைத்துள்ளதாக தெரிகிறது. எதிர்பாராத விதமாக தீப்பற்றி பட்டாசு வெடிக்க துவங்கிய நிலையில் 14 வயது சிறுவன் கௌதம், பிரியதர்ஷினி, சத்யா ஆகிய 3 பேர் படுகாயமடைந்தனர். மேலும் சிலர் லேசான காயமடைந்தனர். இந்நிலையில் படுகாயமடைந்தவர்களை மீட்டு போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கடந்த 10 ஆண்டுகளில் 11வது இடத்தில் இருந்த இந்தியா பொருளாதாரத்தில் 5வது இடத்திற்கு முன்னேறி உள்ளது என்றும் 2027ஆம் ஆண்டு 3வது இடத்திற்கு முன்னேறும் என மத்திய மீனவ மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் வேல்முருகன் நாகர்கோவில் அருகே தனியார் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் தெரிவித்தார். வரும் 100வது சுதந்திர தின விழாவை ஒட்டி இந்தியா உலகில் முதல் நாடாக திகழும் என்றும் தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறைக்கு 10,300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். போச்சம்பள்ளி நீதிமன்றத்தின் முன்பு பெண் ஒருவர் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த அங்கம்பட்டியில் திருப்பத்தூர் தருமபுரி நெடுஞ்சாலையில் இயங்கி வரும் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் முன்பு பெண் ஒருவர் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற நிலையில் அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு தண்ணீர் ஊற்றினர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த போச்சம்பள்ளி போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் பாரூர் பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் மனைவி ரேவதி என்பதும் இவரது கணவருக்கு சொந்தமான வீடு மற்றும் நிலத்தை அவரது கணவரின் அம்மா கௌரி என்பவர் செந்தில்குமாரின் தம்பியான ரவி என்பவருக்கு கடந்த 2010ஆம் ஆண்டு கிரயம் செய்து கொடுத்ததாக தெரிகிறது. இது சம்பந்தமாக ரேவதி பலமுறை புகார் அளித்தும் நிலத்தை அவரது கணவரின் பெயரில் திருப்பி தராத நிலையில் நீதிமன்றத்தின் முன்பு பெட்ரோல் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து விரைந்து நிலத்தை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ரேவதி கோரிக்கை வைத்தார். என்னால போராட முடியலைங்க சார். 2008ல இருந்து நான் போராடுறேன். தான செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு நீ எங்க போனாலும் உங்ககிட்ட ஒரு புடி மண்ணு கூட வாங்க முடியாதுன்றாங்க. எல்லா இடத்துக்கும் போய் வந்துட்டேன் சார். பாரூர் ஸ்டேஷனு, பர்கூர் ஸ்டேஷனு, டிஎஸ்பி ஆபீஸ், எஸ்பி ஆபீஸ், அதுக்கப்புறம் கலெக்டர் ஆபீஸ், சிஎம் கிட்ட பெட்டிஷனும் கொடுத்துட்டு வந்தேன். எங்க போய் எனக்கு எந்த தீர்வுமே கிடைக்கல. இப்ப வரையும் நான் கஷ்டப்பட்டு தான் உட்காந்துக்கிறேன். வக்கீல் கிட்ட போய் மூவ் பண்ணுன்றாங்க. வக்கீல் கிட்ட போனா 25,000 கொடு, 30,000 கொடுன்றாங்க. எங்களுக்கு சாப்பிட்றதுக்கே வழி இல்லை. நான் எங்க இருந்து சார் 25,000 30,000 கொடுக்கறது? நான் திருப்பத்தூர் மாவட்டம் ஆதனூர் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் காஞ்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த சேகர், பரமசிவம் மற்றும் சசிகுமார் ஆகிய 3வரும் பெங்களூரை நோக்கி காரில் சென்று கொண்டிருந்த போது தோட்டாளம் அருகே திடீரென காரில் இருந்து புகை வருவதை அறிந்து சாலையில் ஓரமாக காரை நிறுத்தி பார்த்தபோது கார் திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது. தீ மளமளவென பரவி கார் முழுவதும் எரிந்தது. சம்பவம் அறிந்து ஆம்பூர் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை முழுவதும் கட்டுப்படுத்தினர். பின்பு போக்குவரத்தை சரி செய்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.